டெல்லியில் நடைபெறப்போகும் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல இந்தியா கூட்டணியின் ஒவ்வொரு நகர்வையும் பாஜகவும் உற்று கவனித்து வருகிறது. லோக்சபா தேர்தல் இறுதிக்கட்டத்துக்கு வந்துவிட்டது. தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் நாளுக்கு நாள் இந்தியா கூட்டணியின் நம்பிக்கையானது அதிகரித்தபடியே வருகிறது. காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் வருகிற 1ஆம் தேதி மாலை 3 மணிக்கு இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. டெல்லியில் நடக்கும் இந்த கூட்டத்தில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கப் போகிறார்கள். இறுதிக்கட்ட தேர்தல் காரணமாக மம்தா பானர்ஜி இதில் பங்கேற்கவில்லை. திமுக சார்பில் பொருளாளர் டி.ஆர். பாலு பங்கேற்பார் என்றாலும் முதல்வர் ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பாரா என்ற ஆவல் கடந்த 2 நாட்களாகவே வலம் வந்தது. அது மட்டுமல்ல, ஒருவேளை 1ஆம் தேதிக்கு பதில் 2 அல்லது 3 தேதிகளில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டால் அதில் ஸ்டாலின் பங்கேற்க வாய்ப்பு இருக்குமா என்றும் சந்தேகம் கிளம்பியது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினும் பங்கேற்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு டெல்லி புறப்படுகிறார் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்ல, ஆலோசனைக் கூட்டம் எப்போது நடைபெற்றாலும் முதல்வர் ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் பங்கேற்பார் என்று திமுக வட்டாரங்கள் உறுதியாக கூறுகின்றன. இதனிடையே தேர்தலின் இறுதிக்கட்டத்தின் போது இப்படி ஒரு கூட்டத்தை இந்தியா கூட்டணி அவசரமாக கூட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்த 2 விதமான தகவல்கள் கசிந்து வருகின்றன. அதாவது தங்களுக்கு சாதகமாகவே ரிசல்ட் வரக்கூடும் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்து முடிவெடுக்க இந்த ஆலோசனைக் கூட்டம் கூட்டியிருப்பதாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, 100 இடங்களை கூட காங்கிரஸ் பிடிக்காது என்று சொல்லியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். 260 இடங்கள் வரை பாஜக பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் யோகேந்திர யாதவ். இந்த 2 கருத்து கணிப்புகளும் பாஜகவுக்கு மிகப்பெரிய தெம்பினை தந்து வரும் நிலையில் அந்த நம்பிக்கையை குலைப்பது போல ஆலோசனைக் கூட்டத்தை கூட்டியிருக்கிறதாம் இந்தியா கூட்டணி. அந்தந்த மாநில தலைவர்கள் ஒத்துழைப்புடன் களப்பணியில் ஈடுபடலாம். அடுத்த கட்ட தேர்தலுக்கான களப்பணியாக இது அமையும் என்று இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் திமுக முன்னதாக வலியுறுத்தியிருந்ததை அடுத்து இந்த கூட்டத்தை நடத்த உள்ளதாகவும் சொல்கிறார்கள். இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. வருகிற 1ஆம் தேதி வரைதான் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்துள்ளது. மறுநாளே அவர் திகார் சிறைக்கு திரும்ப வேண்டுமா. எனவே கெஜ்ரிவாலும் பங்கேற்க வசதியாகத்தான் கூட்டணியின் ஆலோசனைக்கு தேதி குறிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமராக பதவியேற்பது, கூட்டணி அமைச்சரவையை வழிநடத்தி செல்வது யார், கூட்டணி ஆட்சியின் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன, இது குறித்தெல்லாம் ஆலோசிக்க உள்ள நிலையில் இந்த கூட்டம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. பிரதமர் பதவி மீது ஆசை இல்லை என்று கெஜ்ரிவால் ஏற்கனவே சொல்லிவிட்டார். ஆனால் கார்கேவை பிரதமராக வேண்டும் என்று கெஜ்ரிவால் ஏற்கனவே முன்மொழிந்தும் இருக்கிறார். அதேபோல இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் விலகி தனியாக தேர்தலை சந்தித்தாலும் ஆட்சி அமைக்கும் போது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்திருக்கிறது. அதேபோல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் தேர்தல் முடிவுகள் வெளியாகி அடுத்த 3 நாட்களில் பிரதமர் பெயர் அறிவிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியும் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. எனவே பிரதமர் பதவிக்கு இதில் யார் தேர்வு செய்யப்படுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளிடமே தென்பட்டு வருகிறது. 4 நாட்களுக்கு முன்பு மூத்த தலைவர் கி. வீரமணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் மு.க. ஸ்டாலின் ஆள வந்து விடுவார் என்கிறார் பிரதமர். ஏன் மு.க. ஸ்டாலின் ஆண்டால் என்ன தப்பு என்று திராவிடர் கழக தலைவர் கேள்வி எழுப்பியிருந்தது இங்கு நினைவு கூறத்தக்கது. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.